தொடர்ந்து நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் நெல்லையில் எத்தனை மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத காத்திருக்கின்றனர்? மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்வுக்கு தயாராகி இருக்கிறார்கள்? நிச்சயமாக உமா, +2 என சொல்லக்கூடிய 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது இன்று காலை 10 மணிக்கு தம்முடைய மொழி பாடத்தை துவங்க உள்ளது. இதை ஒட்டி மாணவ மாணவிகள் தங்களுடைய தேர்வுக்கு தயாரி கொண்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் 73 மையங்களில் 19,816 மாணவ மாணவிகள் இந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள். நாம் இருப்பது பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு இன்னாசியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் இருக்கிறோம். இந்த இன்னாசியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி என்பது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியாக உள்ளது. இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவிகள் தங்களுடைய பயின்று கொண்டு வருகிறார்கள். நேரடியாக தங்களுடைய தேர்வை எதிர்கொள்வதற்காக மாணவிகள் தங்களுடைய தயாரியை கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்தாலும் கூட இது போன்ற பாளையங்கோட்டை என சொல்லக்கூடிய தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பள்ளிகள் மிக அதிகமாக உள்ள பகுதியாகும். ஆகவே இந்த பள்ளிகளில் மாணவ மாணவிகள் மிக அதிகமாக படித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்று காலையிலிருந்தே தங்களுடைய மொழி பாடத்தை எதிர்கொள்வதற்காக, குறிப்பாக இந்த பள்ளியில் தமிழ் பாடத்தை எதிர்கொள்வதற்காக மாணவிகள் தங்களுடைய தயாரை கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த மையங்களில் குடிநீர் தடையில்லாத மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் என்பது செய்துள்ளது. மேலும் இது தவிர பள்ளிக்கூட வளாகங்களில் கண்காணிப்பு கேமரா என்பதும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையத்தில் தடை செய்யப்பட்ட பகுதியாக ஏற்கனவே இந்த பகுதி என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு பலகைகளும் அந்தந்த பள்ளிகளுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு மையங்களில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதை ஒட்டி அங்குள்ள பள்ளிகளில் படிக்கும் பிற மாணவர்களுக்கு பிற்பகலில் தான் வகுப்புகள் நடைபெறுகின்றன. வேறு யாரும் தங்களுடைய தேவையில்லாமல் இந்த பள்ளிகளுக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக இது போன்ற காவல்துறையோட பாதுகாப்பு என்பதும் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பள்ளிகளில் இன்று மாணவிகள் தங்களுடைய பாடங்களை, தங்களுடைய மொழி பாடங்களை தங்களுடைய பயின்று கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் ஒரு மாணவி இருக்கா, அவற்றை பேசுவோம். அம்மா வணக்கம்மா, தற்போது நீங்க தமிழை எதிர்கொள்ள இருக்கிறீங்க, எப்படிமா படிச்சிருக்கீங்க? நல்லா படிச்சிருக்கேன் சார். ஏற்கனவே நீங்க 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிருப்பீங்க. தற்போது 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு இப்பதான் எழுதுறீங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஈஸியா தான் இருக்கு. டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் எங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. குறிப்பாக இதே போன்ற மாணவிகள் தங்களுடைய பாடங்களை மொழி பாடங்களை படித்துக் கொண்டு வருகிறார்கள். அதுவும் தங்களுடைய கடைசி கட்டமாக, ஏன்னா தமிழ் பாடத்தை எதிர்கொள்வதற்காக தங்களுடைய சக மாணவிகளோடு உட்கார்ந்து இந்த இதை பயின்று வருகிறார்கள். இது குறித்து மாணவியிடம் பேசுவோம். அம்மா வணக்கம்மா, குறிப்பாக நீங்க 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எதிர்ப்பீங்க. இப்ப 12ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எதிர்கொள்ள இருக்கிறீங்க. எப்படி படிச்சிருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது? என்னோட ஆசிரியர்கள் நல்லாவே எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணதுனால ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்றோம் கண்டிப்பாக நாங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவோம். எங்கள் ஸ்கூல் அந்த நம்பிக்கையில் நாங்கள் நல்லா எழுதலாம். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாமா நேரடியாக நீங்க பார்க்கலாம். இப்ப எல்லாருமே கடைசி கட்டமாக கொண்டும் தங்களுடைய அந்த படிப்புகளை படிச்சுட்டு வரீங்க, தமிழ் பாடங்களை. குறிப்பாக தங்களுடைய சக தோழிகளோட படிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்தால் நீங்க கல்லூரிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்படி இந்த 12ஆம் வகுப்பை எதிர்கொள்ள போறீங்க? தைரியமாக தான் இருந்தாங்களோ, வேற இதானே நடக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பிரிஞ்சு தான் போகிறோம். ஆனால் இது முக்கியமான டெஸ்ட் தானே, எல்லாருக்கும் இருக்கலாம். என்னன்னாலும் கஷ்டப்பட்டு படிக்கணும், அவ்வளோதான். நேரடியாகவே அந்த மாணவியில் தெரிவித்தது போலவே மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த தேர்வை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வை எழுதினாலும் கூட 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு என்பது இன்று நாங்கள் எதிர்கொண்டே இருக்கிறோம். இந்த தேர்வை நாங்கள் மிக சிறப்பாக எதிர்கொள்வோம். ஏனென்றால் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்துள்ளார். அதனை நாங்கள் நேரடியாக இந்த பொது தேர்வை எழுத உள்ளோம் என தெரிவிச்சிருக்காங்க. உமா, நேரலையில் இணைந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வராஜ்.